தமிழ்நாட்டுல வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் செய்யறாங்க. அந்த போராட்டம் வந்து தனியார் முதலாளிகளிடம் வந்து கொடுக்கறதை எதிர்த்து போராட்டம் செய்யறாங்க. அதை மட்டுப்படுத்துற விதமா வந்து காலையில சோற போடுறேன், வீடை தர்றேன், இவ்வளவு நாள் செய்யாதத இப்ப மக்கள் போராட்டம் பண்றதுக்கு அப்புறம் இதை செய்யறீங்களேடா அப்படின்னு கேள்வி கேட்கணும். மக்களும் கேட்கணும், அதை சார்ந்த தொழிலாளரும் கேட்கணும். ஏமாத்துற வேலையை இவர்கள் எப்பவுமே செய்வாங்கன்றத நம்ம உணரணும் முதல்ல. ஏன் அப்படின்னா, இப்ப நீ தமிழ்நாட்டில் இங்க இருக்க குப்பைய இங்க உள்ள தொழிலாளர்கள் சுத்தம் பண்ணி இதை எடுத்து இன்னொரு பகுதியில் கொண்டு போய் போட போறாங்க, அவ்வளவுதான். இப்ப நீ எதுக்கு ஆந்திராவில இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வர்ற? நீ ஆந்திராவில இருந்து வர்றவன் இங்க இருக்க குப்பையை எடுத்துட்டு ஆந்திராவுக்கு கொண்டு போய் போடுவானா அப்படின்றத கேள்வி எழுப்பணும். இதுக்கு எதுக்கு இடையில ஒருத்தனை கூட்டிட்டு வர்ற? ஏற்கனவே அதிமுகவுல கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டாங்க தனியார் துறைக்கு. அதனால வந்து அதிமுக ஏதாச்சும் வாய் திறக்குதா? திறக்காது. சரி, அதிமுகவோட கூட்டணி இருக்க கட்சிகள் ஏதாச்சும் பேசுதா? பேசாது. சரி, திமுகவோட இருக்க கூட்டணி இருக்க கட்சிகள் ஏதாச்சும் பேசுதா? ஏன் இவங்க எவனுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்க, கூட்டணி இருக்காங்க, அவங்க கொடுக்குற காசுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இத மக்கள் உணரணும். அது சார்ந்த துறையில வேலை செய்யறவங்க, தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் உணரணும். இது தூய்மை பணிக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டாக்க, எல்லா துறையிலுமே தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்தாச்சு. இது வந்து ஒவ்வொன்னா இப்பதான் வந்து இது ஒரு விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்கு. இது பல வருடங்களா வந்து எல்லாத்துலயுமே தனியார் நம்ம அரசு மருத்துவமனையிலேயே சுத்தம் பண்ற வேலையை, தூய்மை பணி வேலையை தனியார் கான்ட்ராக்ட் அடிப்படையில தான் நடந்துகிட்டு இருக்கு. 108 ஆம்புலன்ஸ் சேவையிலையும் இதுதான் நடக்குது. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா தூய்மை செய்யற வேலை யார் செய்யறான்னு பார்த்தாக்க, வேற மாநிலத்திலிருந்து வந்து வர்றவங்க தான் குடும்பமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்குங்க வேலையெல்லாம் வந்து பறி போய்கிட்டு இருக்கு. இத மக்கள் கவனிக்கிறதே இல்லை. 500 கொடுத்தா 1000 கொடுத்தா வாங்கிட்டு இலவசம் கொடுக்குறானா? இலவசத்தினாலேயே இந்தியாவில ஒரு மாநிலம் அழிய போகுதுன்னா அது தமிழ்நாடு தான்டா. முதல்ல 80 விழுக்காடு அழிஞ்சிருச்சு, இன்னும் 20 விழுக்காடு தான் இருக்கு, காப்பாத்திக்கணும். நமக்கா யார் நிக்கிறா? எல்லா பிரச்சனைக்கும் நிக்கிற ஒரே ஆள் சீமானண்ணன் மட்டும்தான். ஆனா அவரை மட்டுப்படுத்துற விதமா இவங்க மீடியாவை கையில வச்சுட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத மக்கள் உணருங்க. உணரல அப்படின்னா 2026லயே வந்து தோற்க போறது மக்கள் தான். காமராஜருக்கு அப்புறம் இந்த தமிழ் மண்ணில் தோத்துக்கிட்டே இருக்கிற மக்கள் 2026 விழிப்புணர்வு ஆவாங்களான்றத காத்திருந்து பார்ப்போம்.